இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. யாரோட வாழ்க்கை மிகவும் கடினமானது? கணவனை இழந்தவர்கள் வெர்சஸ் மனைவியை இழந்தவர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணையை பத்தி இன்னைக்கு தேதிக்கு நினைக்கும் போது உங்களுக்கு வரக்கூடிய நினைவுகள் என்னெல்லாம்? சார் ஆக்சுவலாக எங்கள் பாட்டி இறந்து போகிறாங்க. அருணா ஃபஸ்ட்டு குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகும்போது நேட்டிவ் கிட்ட போகும்போது அவங்க அம்மாவை பார்க்க போகிற டைமில் பார்த்துட்டு வரணும்னு போகிற டைமில் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அருணாவுக்கு எதுவுமே இல்லை சார், ஒரு காயமும் இல்லை. பக்கத்தில் பெரிய ஹாஸ்பிட்டல் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கேயும் ஒன்றும் இல்லை. எக்ஸ்ரே எடுக்கிறாங்க, ஸ்கேன் பண்ணுறாங்க, டேப்லெட்லாம் கொடுத்து அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் பார்த்தா காலையில் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வராங்க. ஐயோ ஐயோன்னு கத்திட்டு வந்தால் எப்படி இருக்கும், ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துடுச்சு. ஸோ பக்கத்தில் பார்க்க முடியாதுட்டாங்க, எங்கே பார்க்க முடியாதுட்டாங்க. நாங்கள் ஒரு சண்டே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோம். டாக்டர்ஸ் இல்லை, ஒன்றுமே இல்லை சார். ஒரு ஏதோ இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்தாங்க, நார்மலாக இருந்தால். ஏன்னா அது எம்ஆர்ஐ ஸ்கேனுக்காக நைட்டு 1 மணிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க எங்களை. என் பையன் மட்டும் இருக்கான், யாரும் இல்லை என் கூட. ஸ்கேன் எடுக்க போன இடத்துல ஹார்ட் அட்டாக் அப்படியே கண்ணுக்கு முன்னாடியே, என் கண்ணுக்கு முன்னாடி அப்படி கொஞ்சமா என்னோட லவ் அப்படியே பறந்து போனது பார்த்து நான்